சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முழு வாழ்க்கையின் நோக்கத்தையும் சுருக்கமாக சொல்லும் மிக சிறிய வசனங்கள் சுவிசேஷ நூல்களில் இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதி, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த 2 சிறிய வசனங்களில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கத்தையும் வாழ்க்கையையும் சுருக்கமாக அறியலாம். நாம் அறியாவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. நீங்கள் எங்கு சென்றாலும் தேவ வார்த்தைக்கான பசி மற்றும் தாகத்தை பார்க்கலாம். நீங்கள் தேவனை அறிய விரும்பினால் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனத்தில், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நாம் அவரை கண்டுபிடித்தவுடன் அவர் நமக்கு நிறைவான வாழ்வை கொடுப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்வார். பிறகு நாம் அவருடன் உடன் ஊழியர்களாக உழைக்க வேண்டும். மறுபடியும் பிறந்தவர்கள் என்று அநேகர் சொன்னாலும் ஏராளமான விசுவாசிகள் இன்னும் பரிபூர்ண ஜீவனை அடையாது இருக்கிறார்கள். முதல் உலகப் போரில் பல வீரர்கள் காயமடைந்தனர். அவர்களில் சுமார் 85 பேர் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அவர்கள் 2 கால்களையும் 2 கைகளையும் 2 கண்களையும் இழந்திருந்தனர். அவர்கள் கிட்டத்தட்ட மரித்த மனிதர்கள் போலவே இருந்தனர். அவர்கள் கூடைகளில் கொண்டு வரப்பட்டு ஒரு குழாய் அல்லது கரண்டியால் அவர்களை போஷிக்க வேண்டியிருந்தது. ஆவிக்குரிய ரீதியில் இன்று பல விசுவாசிகளின் நிலையும் இதுதான். அவர்கள் மறுபடியும் பிறந்ததாக சொன்னாலும் இன்னும் பல ஆண்டுகளாக அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் காது கேளாதவர்களாகவும் ஊமைகளாகவும் இருக்கிறார்கள். தேவனுக்காக ஊழியம் செய்ய அவர்களுக்கு பலன் இல்லை. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கூறுவது எவ்வளவு பெரிய உண்மையாகும். இப்போது பரிபூர்ணம் என்ற சொல் ஒரு பெரிய பொருள் கொண்ட ஒரு வார்த்தையாகும். இது நிரம்பி வழிந்தோடும் நிறைவை குறிக்கும் வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் கடைசி வார்த்தைகளை நீங்கள் பார்த்தால், ஜெருசலேமை நோக்கி அவரது இறுதி பயணத்திற்கு முன் அவர் இந்த கொள்கைகள் மற்றும் சத்தியங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தியிருப்பதை நீங்கள் காணலாம். இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் இப்படி போகிறார். சில சமயங்களில் தங்களை தாங்களே தொலைத்தவர்கள் இந்த அன்பான இரட்சகரும் நல்ல மேய்ப்பரும் ஆனவர் எப்படி அவர்களை தேடுகிறார் என்பதை அவர்கள் அறியவில்லை. அவர்களை ரட்சிக்க பல வழிகளை அவர் பயன்படுத்துகிறார். சில சமயங்களில் அவர் நண்பர்களையும் அந்நியர்களையும் கூட அவர்களுக்காக ஜெபிக்க பாரப்படுத்துகிறார். அவர்கள் தன்னுடைய திட்டத்திற்கு வரும் வரை அவர் அவர்களின் அனைத்து திட்டங்களையும் மாற்றுகிறார்.